வணக்கம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஃபேமஸ் வாரன் பஃபட் அவரை பற்றி அவங்களுடைய டாட்டர் இன் லா மேரி பஃபட் ஒரு 7 சீக்ரெட்ஸ் ஆஃப் வாரன் பட் இன்வெஸ்டிங் அப்படின்ட்டு ஒரு புக் எழுதியிருக்காங்க. அதில் உள்ள மேஜர் பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா, அண்டர்ஸ்டாண்டிங் அண்டு பிஃபோர் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அப்படின்னா ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கம்பெனியை பற்றி ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணணும். ஸோ அவங்க அந்த கம்பெனி யார் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, ஹூ இஸ் த ப்ரமோட்டர், ஸோ அந்த கம்பெனியோட ப்ராடக்ட் என்ன, ஸோ அந்த கம்பெனியோட ப்ராடக்டோட லாங் டேர்ம் யூசேஜ் என்ன, அதே போல் திங்க் பண்ணி யூ ஹாவ் டு இன்வெஸ்ட். ஸோ பிஃபோர் தட் அதை அனலைஸ் பண்ணாமல் இன்வெஸ்ட் பண்ணுறது அவ்வளோ நல்லது. அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, லாங் டேர்ம் கோலில் பார்க்கணும். ஸோ அந்த ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அதனுடைய லாங் டேர்ம் கோல் என்ன, அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கோல், ஆம்பிஷன் என்ன, மிஷன் என்ன, அதே போலலாம் அவங்க ஒரு போர்டே எல்லா கம்பெனிலையும் இருக்குது. ஸோ அவங்களுடைய கோல் என்ன, அந்த ப்ராடக்ட் ரொம்ப லாங் டேர்மாக தேவையா, ஸோ அதே போல் டிசைட் பண்ணி பண்ணாங்கன்னா அதே போல் லாங் டேர்ம் வியூ. ஏன்னா லாங் டேர்ம் வியூவில் போது ஷார்ட் டேர்மில் சில அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் மார்க்கெட்டில். ஸோ அதெல்லாம் பார்க்காம லாங் டேர்ம் வியூவில் அந்த கம்பெனி நல்லா ரன் பண்ணும் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணி அதை அனலைஸ்லாம் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு சாய்ஸ். இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, சூஸ் அ கரெக்ட் கம்பெனி. ஸோ அதுதான் சொல்கிறது, அந்த ப்ரொமோட்டர் யார், அந்த ஃபேமிலி என்ன, அவங்க எத்தனை வருஷமாக பிஸ்னஸ் இருக்காங்க. ஸோ அதாவது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 40-50 இயர்ஸாக அந்த பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்த ஃபேமிலி அந்த பிஸ்னஸ் ரன் பண்ணுவாங்க. இல்லை ப்ரொஃபஷனல் பேஸ்டு கம்பெனியாக இருந்தாலும் 40-50 இயர்ஸ் இருந்தாங்கன்னா அந்த ப்ரொஃபஷனல்ஸ் அந்த கம்பெனியை நல்லாவே ரன் பண்ணுவாங்க. ஸோ அதே போல் கம்பெனியை நல்ல விதமாக போயிட்டுருக்கா அப்படின்னு பார்த்து அதில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும். இன்னொன்று என்னென்னா, பேஷன்ஸ் அண்ட் டிசிப்ளின். ரொம்ப பொறுமையாக இருக்கணும். அதாவது நம்ம போட்ட இன்றைக்கே ஓவர் நைட்லேயே நம்ம கோடீஸ்வரன் ஆகணும், லட்சாவதி ஆகணும் திங்க் பண்ணக்கூடாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப் இம்ப்ரூவ்மெண்ட்டுமாங்க. ஸோ அதே போல் லாங் டேர்ம் கோலை திங்க் பண்ணி ரொம்ப பொறுமையாக இருக்கணும். ஏன்னா இதில் நெகட்டிவ்ஸ் நிறைய வரும். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, சமயத்தில் ஷேர் மார்க்கெட் குறைஞ்சா அந்த ஷேரோட வேல்யூ குறையும். திடீர்னு ஒரு எமோஷனல் டெசிஷன் எடுத்து அந்த ஷேரை விற்றுருவாங்க. ஸோ இதை நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு நல்ல கம்பெனியில் ஷேர் வாங்கியிருக்கோம் அப்படின்னா ஏதோ ஒரு ரீசனால் அந்த ஷேர் வேல்யூ மேபி மார்க்கெட் குறையும் போதோ இல்லை வேறு ஏதோ அந்த கம்பெனியை பற்றி ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்தாலோ அந்த கம்பெனியோட ஷேர் குறைய ஆரம்பிக்கலாம். ஸோ அப்போது எமோஷனலாக டெசிஷன் எடுக்காமல், ஸோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி டு பை மோர் ஷேர் அந்த கம்பெனி. அதாவது குறைச்ச வேல்யூ இருக்கிறப்ப வாங்கினா நமக்கு அதிகமான ஷேர் கிடைக்கும். ஸோ அதே போல் டிசைட் பண்ணி வாங்கிறது நல்ல பொறுமையாக இருக்கணும், டிசிப்ளினாக மெயின்டைன் பண்ணணும், இடையில எடுக்காமல். ஏன்னா இதில் எமோஷனல் டெசிஷன் கூடாது. ஸோ அந்த கம்பெனியே வேறு ப்ரமோட்டர் மாறிட்டாங்க, வேறு ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா அது குறைய சான்ஸ் உண்டு. அப்போ நம்ம எடுத்துகிட்டு வெளில வரலாம். ஆனால் லாங் டேர்மில் ஏதோ ஒரு ஷார்ட் நியூஸை பேஸ் பண்ணி திடீர்னு அந்த கம்பெனி ஷேர் வேல்யூ குறையும் போது அதை விற்காமல் பொறுமையாக அப்போ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கினா அதை பற்றின அந்த கம்பெனியோட ஷேரு இன்னும் வளர ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்ட்ரென்சிக் வேல்யூ ஆஃப் த கம்பெனியும் பார்க்கணும். அதாவது இன்ட்ரென்சிக் வேல்யூன்னு அப்படின்னா, இந்த கம்பெனி ஷேர் வேல்யூ எந்த அளவுக்கு ஹையாக போயிருக்கு, எந்த அளவுக்கு பாட்டமில் போயிருக்கு. ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க பாட்டமில் பை பண்ணுறது தான் நல்ல கரெக்ட் ஐடியான்னு. ஆனால் அது எப்போ பாட்டம் வரணும்னு தெரியாது. ஸோ அதனால் அந்த ஹை வேல்யூக்கும் பாட்டம் வேல்யூக்கும் இடையில மீடியம் வேல்யூ எப்போ வருதோ அப்போ கூட பை பண்ணி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வெயிட் பண்ணி பை பண்ணுறது நல்ல ஐடியா. ஏன்னா ஒரு கம்பெனி ஷேர் 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன அமௌண்ட் இருந்ததுன்னா இப்போ ஒரு டாப்பில் இருக்குன்னா அந்த டாப் வேல்யூலேருந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி வேல்யூவில் போகாது ஷேர் மார்க்கெட் உடஞ்சா கூட. ஸோ அதே போல் டைம் பார்த்து அதை பர்ச்சேஸ் பண்ணுறது நல்லது. வேறு என்ன அப்படி சொல்கிறாங்கன்னா அவருங்க, கீப் அட் த பேஷன்ஸ் when மார்க்கெட் இஸ் லோ. மார்க்கெட் ரொம்ப லோவாக இருக்கும் போது கொஞ்சம் பொறுமையாக இருக்கும். அது எந்த கம்பெனி ஷேராக இருந்தாலும். ஸோ நம்ம லாங் டேர்ம் கோலை எய்ம் பண்ணி ரொம்ப லோவாக இருக்கும் போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ இதில் சில பேர் பண்ணுவாங்க, ஒரு கம்பெனி லாஸில் இருக்குது, அது ரொம்ப லாஸில் நெகட்டிவில் இருக்குது அப்படின்னா அப்போ போய் நம்ம அந்த கம்பெனி ஷேரை பை பண்ண முடியாது. அதுக்கு உள்ளான நல்ல ப்ராடக்ட் கம்பெனி எடுத்து அதுக்கப்புறம் அதை நம்ம லோவாக இருக்கும் போது நல்ல கம்பெனி ஷேரில் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்புறம் ப்ராஃபிட் அண்ட் கேஷ் ஃப்ளோவும் நல்லா இருக்கா அப்படின்ட்டு ஒரு இன்வெஸ்ட் பண்ணும்போது ரொம்பவே பார்த்துடணும். அதாவது அந்த ப்ராஃபிட் மார்ஜின் தான் இப்போ எல்லாருமே முக்கியமாக பாருறாங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அந்த பாட்டம் லைன்பாங்க. ஸோ அந்த நெட் மார்ஜின் ஆல்வேஸ் இன்க்ரீஸிங் ட்ரெண்டில் இருந்ததுன்னா லாஸ்ட்டு 4-5 இயர்ஸ் அந்த கம்பெனியில் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ப்ளஸ் கேஷ் ஃப்ளோ, அதாவது கேஷ் ஃப்ளோ நிறையா இருந்தால் தான் அவங்க வேறு புது ப்ராஜெக்டில் கொண்டு வருவாங்க, புது இன்னோவேஷன் கொண்டு வருவாங்க. ஸோ அதே போல் இதில் தாராளமாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம்.
அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, இது 7 பாயிண்ட் இல்லாமல் சில எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொல்கிறாங்க. அவாய்ட் மோர் டெட் கம்பெனிஸ். அதாவது ஒரு கடன் எந்த கம்பெனியில் ரொம்ப அதிகமாக இருக்கோ அந்த கம்பெனி ஷேரை வாங்குறத அவாய்ட் பண்ணும். ஏன்னா சமயத்தில் டெட் அதிகமாகி கம்பெனி க்ளோஸ் பண்ணுற சுச்சுவேஷன் இல்லை வேறு யார்ட்டாலும் வித்துட்டு போகிற சுச்சுவேஷன் கூட வரலாம். ஸோ அதே போல் கம்பெனியும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும். டைவர்சிஃபிகேஷன் ஒன்று சொல்கிறாங்க. அதில் என்னென்னா ஒரே கம்பெனியில் நம்ம பணத்தை ஃபுல்லாக போடக்கூடாது. ஏன்னா சமயத்தில் டவுன் ஆகிடுச்சுன்னா வரும். ஸோ அதே போல் இல்லை வேறு செக்டாரில் எந்தெந்த செக்டார் நல்ல கம்பெனி இருக்கும் அதில் டைவர்சிஃபை. இதில் கொஞ்சம் ஒரு 100 ருபீஸ் இருந்ததுன்னா ஒரு 10 கம்பெனியை செலக்ட் பண்ணி ஈச் 10 ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டர். ஸோ இதுக்கு ஃபைனலாக இன்னொன்று என்னென்னா ஆல்வேஸ் லேர்னிங் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ எப்போ பார்த்தாலும் இந்த ஷேர் மார்க்கெட்டை பற்றி என்ன நடக்குது எந்தெந்த அதாவது நிறைய ரேஷியோஸ் இருக்குது இதில். ஸோ நிறைய அனலைசிஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் கற்றுக்கிட்டே இருக்கணும். ஸோ எந்த கம்பெனியில் வேர்ல்டு ஃபுல்லாக என்ன நடக்குது, எந்த கம்பெனி ப்ராஜெக்ட் நல்லா இருக்கும், ஸோ எந்த கம்பெனி க்ரோத்தை எய்ம் பண்ணி போகிறாங்க, எந்த கம்பெனி ப்ராஃபிட்டை எய்ம் பண்ணி போகிறாங்க, எந்த கம்பெனி ப்ராடக்ட் லாங் டேர்முக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது போல் அந்த லேர்னிங் ஆல்சோ ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட்டாக பாயிண்ட் வச்சுக்கிட்டு அந்த லேர்னிங் உள்ள நாலேஜை வச்சு we can buy more company share with diversification in good companiesல இன்வெஸ்ட் பண்ணால் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் லாங் டேர்மில் நல்லாவே இருக்கும். ஷார்ட் டேர்ம் நெகட்டிவ் பற்றி கவலைப்படாமல் லாங் டேர்ம் கோலுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது. தேங்க்யூ. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.